ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைக்காதப்போ நம்ம இந்த ஆல்ரெடி இந்த தோலெல்லாம் நீக்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பச்சை பட்டாணியை நம்ம வாங்கிட்டு வருவோம். என்னடா அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவ்வளோ பச்சை கலராக இருக்கே அப்படின்னு நம்ம பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும் சாயம் வெளுக்கிறது. அவ்வளோ பச்சை கலர் போட்டிருப்பாங்க அதில். உண்மையால் பச்சை பட்டாணியே அதை வந்து பார்த்துருந்தா நான் இவ்வளோ பச்சையாக இருக்க மாட்டேன்டா அப்படி. ஸோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன். முதல்ல நான் அதை போட்டு நல்லா எல்லாத்தையும் கலரி இருக்கிறேன். அப்படியே ஊறிட்டா ஈஸியாக வெளில வந்துடும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப ஈஸியாக உங்கள் சண்டேவை ஒரு டிலைட்ஃபுல் கிரேட் லஞ்சாக ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக சாப்பிட்ற மாதிரி ஈஸி வெஜிடபிள் பிரியாணி குக்கரில். மியூசிக் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இந்த க்ரீன் பீஸ் எல்லாம் ரெடி ஆகி கழுவி நான் வச்சுருப்பேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இந்த க்ரீன் பீஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல 2 லேயர் 3 லேயருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. ஸோ தண்ணியிலே அது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாட்டி எடுத்து பார்த்தேன், இன்னும் கலர் நிறையவே வருது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1/2 கிலோவுக்கு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அதனால் நம்ம வந்து 2 வெங்காயமும் 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் இருக்க தக்காளி வெட்டிக்க போகிறோம். அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போது நம்ம தக்காளியை எடுத்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/4 கொத்தமல்லி வேற கட் பண்ணி போட்டுக்கிறேன். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கொத்தமல்லி இலையெல்லாம் எந்தெந்த டிஷ்ஷிலெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அதில் கொத்தமல்லி வேரையும் கொஞ்சம் நறுக்கி சேர்த்து பாருங்கள். அது இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொத்தமல்லி வேரில் தான் இருக்குது. இதில் போடும்போது பிரியாணியோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். வேறு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து இஞ்சி பூண்டை இடிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ போடணுன்னா, பூண்டு வந்து ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ பிரியாணிக்கு. அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச்சு சைஸ் உள்ள இஞ்சி வந்து ஒரு 5லேருந்து 6 இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நான் இடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா விழுதாக கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா இடித்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து செக்கில் ஆட்டில் கடலெண்ணெயை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை எம்எல்லாக சொல்லணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 15 ml வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் கீ சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 பட்டை வந்து 1 இன்ச்சு சைஸ் இருக்க பட்டை வந்து நான் 5 சேர்த்துக்கிறேன். அதோட 5 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் 5 சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேரையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 40 கிராம் சால்ட் போடணும். நம்ம 1/2 கிலோ பண்ணுறோம் இல்லையா, ஸோ 20 கிராம் சால்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் எப்போ செக் பண்ணணும்னு சொல்கிறேன், அப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட் செக் பண்ணி போட்டுக்கலாம். கேஸ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வெங்காயத்தை குக் பண்ணலாம். அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலோடு கட் பண்ணி போகிறேன். தோலோடு கட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதோட கட் பண்ணி வச்சுருந்த 2 கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். 20லேருந்து 25 பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும் இந்த வெங்காயத்தோட இந்த காய்கறிலாம் சேர்த்துடணும். அதோடு சேர்ந்து வதங்கும் போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, சாயம் போன பச்சை பட்டாணியை நல்லா போயிடுச்சு. சூப்பராக போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அரை கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு மொத்தமாக எல்லா வெஜிடபிளும் சேர்த்தா குறைஞ்சது அரை கிலோவாவது இருக்கணும். இல்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி வேணுன்னா ஒரு 700 கிராம்ஸ் வரைக்கும் போடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை அப்படியே இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது அப்படியே நல்ல கேரமலைசேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த டைத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பாட்டமில் கேரமலைசேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே நல்லா கிண்டி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் சேர்த்தாலே நல்லா இருக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதோட 100 கிராம் தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ பிரியாணின்றதுனால தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பர்னர் ஒன்று இருக்கும். அரை கிலோ பண்ணுறதா இருந்தால் அந்த சின்ன பர்னரில் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். கேஸை கூட்டி குறைக்கணும்லாம் அவசியமே இல்லை. அந்த ஃப்ளேம் அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ பிரியாணினா பெரிய ரேஞ்சுக்கு வந்துடுங்க, பெரிய பர்னருக்கு வந்துடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டுமே. ஓகே, நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு குக்கரில் சேர்க்கும்போது நார்மலாக பண்ணுறீங்களா இருந்தால் 1க்கு 1.5, குக்கரில் பண்ணும்போது 1க்கு 1.25. ஸோ நான் அரை கிலோ ரைஸ்ன்னு சொன்னேன். இந்த மாதிரி டம்ளரில் நான் மெஷர் பண்ணும்போது 4 டம்ளர் இருந்துச்சு. ஸோ இந்த டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றினா 5 டம்ளர் ஊற்றணும். ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளவுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 1.25 போட்டுக்கோங்க குக்கருக்கு. ஸோ இதுக்கு நான் தண்ணியை அது ஊற்றிக்கிறேன். இந்த டயத்தில் நம்ம உப்பும் புளிப்பும் செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. புளிப்பு மட்டும் தேவை. ஒரு அரை லெமன் புளிஞ்சிக்கலாம். இப்போ தேவையில்லை. குக்கரை மூடுவோம்ல, அந்த டயத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நிறைய வாட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கிட்டு அரை லெமனையும் புரிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஓகே, ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாமா? அதுக்குள்ளே கொஸ்டின்லாம் வந்திருக்குமா? பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த மிளகு டைலாக் இன்னும் போடவே இல்லையே. மிளகு போட்டாச்சு. மிளகு போட்டதை எடுக்க வேண்டியது கேமராமேன் பொறுப்பு. கேமராமேன் எடுக்கலை. அதனால் நீங்கள் கேமராமேன் விட்ட மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் மிளகை கண்டிப்பாக சேர்த்துருங்க. இது என்ன மிளகு டைலாக் புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பிரியாணி. வாவ், எக்ஸலண்ட்டான பிரியாணி ரெடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த
பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.